உலகத்திலேயே இந்த ஒரு கோயில்ல தாங்க ஒரே நேர்கோட்டுல காத்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான திசையில அடிக்குதுங்க. முதலா இந்த விஷயத்த கேட்கும்போது, இந்த விஷயத்த உணரும்போது எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் கிடைச்சுச்சு. சில நாட்களுக்கு முன்பு நாங்க தென்காசியில இருக்க தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தோம். காசி விஸ்வநாதர் கோயில்ல ராஜகோபுரத்தை கடந்து உள்ளார போகும்போது காத்து வெவ்வேறு விதமான திசையில அடிக்குதுங்க. எப்படின்னு சொல்றேன் கேளுங்களா. முதல்ல நீங்க ராஜகோபுரத்துக்கு உள்ளார போகும்போது காத்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வீசுது. அதாவது உள்ள இருந்து காத்து வெளியே உங்களை தள்ளுது. அதே ராஜகோபுரத்தை கடந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா காத்து உங்களை சுழண்டு சுழண்டு வீசுது வடக்குல இருந்து தெற்காக. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா காத்து உங்களை பின்னாடி இருந்து காத்து உங்களை கோயிலுக்குள்ளார தள்ளுது. அதாவது கிழக்குல இருந்து மேற்காக காத்து உங்களை தள்ளுது. இப்படி ஒரே நேர்கோட்டுல வெவ்வேறு விதமான இடங்கள்ல காத்து வெவ்வேறு விதமான திசை வீசுறத பார்க்கும்போது ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. இத பத்தி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே காத்து இப்படிதான் வீசுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து நின்னு பார்த்தேன். அதே போல தான் வீசுது. ராஜகோபுரத்துல இப்ப கொஞ்சம் பராமரிப்பு பணிகள் நடைபெறுது அப்படின்றதால உள்ளார வரதுக்கு அனுமதி இல்ல. ஆனா வெளிய நிக்கும்போது காத்து நல்லா வேகமா வீசுறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட ராஜகோபுரத்தை பராக்கிரம பாண்டியன் அப்படின்ற ஒரு தென்காசி பாண்டிய மன்னர் தான் கட்டியிருக்காரு. தென்காசி பாண்டியர்கள் சார்ந்த கல்வெட்டுகள் நிறைய இந்த கோயில்ல கிடைக்குது. ஒருவேளை இது பாண்டிய மன்னருடைய கைவண்ணமா அப்படின்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கட்டிட கலையில இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க.